ஹலோ கைஸ், இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு ஸ்கூபிடூன்ற ஒரு கார்ட்டூன் இருக்குன்னு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த கார்ட்டூன் ஒரு ஜாலியான சிம்பிள் கார்ட்டூன் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதான் இல்லை. இந்த கார்ட்டூனுக்கு பின்னாடி நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு, ரொம்ப டார்க்கான ட்ரூத் இருக்கு. கோஸ்ட், ஹாண்டட் ஹவுஸ், creepy villains இதெல்லாம் ஜஸ்ட் இமேஜினேஷன். ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ், சைக்காலஜிக் ஃபியர் இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இந்த கார்ட்டூனை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஸ்கூபிடூவோட ரியல் சைடு என்ன தான் பார்க்க போறோம். ஸ்கூபிடூல நம்ம பார்த்த எல்லா கோஸ்டும் லாஸ்ட்ல ஃபேக்குன்னு ரிவேல் ஆகும். ஆனா ஷாக்கிங் என்னன்னா, இந்த கான்செப்டே ரியலான லைஃப்ல நடந்து இதுல இருந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தது தான். இதுல மேஜரான விஷயங்க என்னென்ன வரும்னா, மாஸ்க்டு வில்லன்ஸ், ஹாண்டட் ஹவுஸ், ஃபயர் சைக்காலஜி, ரியல் பேனிக் இன்சிடென்ட்ஸ், ஃபைனல் ட்விஸ்ட் இதுதான் இந்த கார்ட்டூனோட கான்செப்டாவே இருக்கும். இதுல ஒரு பிளாட்டையும் டீட்டெயிலா தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பிளாட் மாஸ்க்டு வில்லன்ஸ். ஸ்கூபிடூல ஆல்மோஸ்ட் எல்லா எபிசோட்லயும் வில்லன் ஒரு கோஸ்ட் மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்து, ஆனா லாஸ்ட்ல என்ன தெரியும்னா அவங்க ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் தெரியும். இது கார்ட்டூன் கான்செப்ட் இல்ல, ரியல் லைஃப்ல கூட கிரிமினல்ஸ் இதே மாதிரி வேஷம் போட்டு வந்து நிறைய கிரைம்ஸ் அட்மையர் பண்ணிருக்காங்க. பயம் கிரியேட் பண்ணா பீப்புளான யோசிக்க முடியாதுன்றதுதான் இதோட பேசிக் கான்செப்ட். அதை யூஸ் பண்ணி கிரைமை ஈஸியா பண்ணி நிறைய பேர் நிறைய கிரிமினல்ஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. செகண்ட் பிளாட் ஹாண்டட் ஹவுஸ். ஸ்கூபிடூல ஹாண்டட் ஹவுஸ்ன்றது ரொம்ப காமன். த டார்க் காரிடர்ஸ், ஸ்ட்ரேஞ்ச் சவுண்ட், கோஸ்ட் சைட்டிங். ஆனா ரியல் லைஃப்ல கூட இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. எக்ஸாம்பிளா சொல்லணும்னா அமைட்டி வில்லா ஹாரர் கேஸ். இந்த ஹவுஸ் ஹாண்டட்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. பீப்புள் பயந்து அந்த சைடு போகாமே விட்டாங்க. ஆனா லேட்டர் இன்வெஸ்டிகேஷன்ல தான் தெரிஞ்சது இது நிறைய எக்ஸாசியேஷன் அண்ட் ஃபேக் கிளைம்ஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. எக்ஸாக்ட்லி ஸ்கூபிடூலையும் இதே மாதிரி ஒரு பயத்தை ஃபேஸ் பண்ணி நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் ட்ரை பண்ணுவாங்க. ஃபியர் சைக்காலஜி. ஸ்கூபிடூல ஃபியர் சைக்காலஜி ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணும். ஏன்னா ஒரு நைட் சீன், லேட் எம்டி சீன்ல சடன்லி ஒரு பெரிய சவுண்ட் வந்து அது நம்ம பயமுறுத்தும். அதுதான் ஃபியர் சைக்காலஜி. இந்த பயத்தினால நம்ம பிரைன் தான் ஃபர்ஸ்ட் ரியாக்ட் பண்ணும். இதை கிரியேட் பண்ணிட்டா நம்மளால எதுவும் யோசிக்க முடியாது. இதே மாதிரி நிறைய இன்சிடென்ட் ரியல் லைஃப்ல நடந்து நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க. இதுல ரியல் பேனிக் இன்சிடென்ட் இதெல்லாம் தேரி இல்ல, ரியல் லைஃப்ல கூட மாஸ் பேனிக் நடந்திருக்கு. எக்ஸாம்பிள் 2016ல கிளவுன் சைட்டிங்னு ஒரு விஷயம் ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. நைட்ல கிரீப்பியா கிளவுன்ஸ் மாதிரி பார்த்தோம், நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிளைண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா லேட்டரா இன்வெஸ்டிகேஷன்ல தெரிஞ்சது அது பிராங்க் இன்சிடென்ட், ஃபேக்கா பண்ண ஒரு விஷயம்னு சொல்லிட்டு. இதே கான்செப்ட் தான் ஸ்கூபிடூலையும் எக்ஸாம்பிளா பண்ணிருப்பாங்க. பயம் கிரியேட் பண்ணா ரியாலிட்டி வீடியோ ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லிட்டு. இதுல ஃபைனலா ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க. ஸ்கூபிடூல சிம்பிள் கார்ட்டூனா இருந்தாலும் இது ரியல் லைஃப் கிரைம்ஸ்க்கு, சைக்காலஜி, ஹியூமன் பிஹேவியர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கண்டென்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம பார்த்த காமெடிக்கு பின்னாடி ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஃபைனலா இது பண்ணது எல்லாமே ஒரு ஹியூமன் பீயிங் தான், இதுக்கு பின்னாடி எந்த ஒரு கோஸ்டும் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த எபிசோட் முடியும். ஸோ ரியல் லைஃப்லயும் அதே மாதிரி அதுக்கு பின்னாடி ஒரு ஹியூமன் இருந்து நிறைய கிரைம் நடந்திருக்கு. ஸோ இந்த ஸ்கூபிடூல நீங்க என்ன திங்க் பண்றீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி த்ரில்லர் அண்ட் மிஸ்ட்ரி வீடியோஸ் வேணும்னா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.